ஹாய் ப்ரோஸ். என்னோடய போஸ்ட்டு பார்த்துட்டு நிறைய பேர் வந்து லைக்ஸு கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்க, இந்த கவர்மெண்ட் இப்போ என்ன சாதிச்சிட்டாங்க, 100 நாள் ஆச்சு, மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சாங்க அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கொஸ்டினாக போஸ்ட் பண்ணுறீங்க. இதை பற்றிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க. பட் நான் உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 வருஷமாக ஒரு கட்சி நம்ம ஊரில் ஆட்சி நடத்தினாங்க. அப்போது கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் ஒரு 3 மாதத்தில் வந்து கேட்குறது எனக்கு அது கரெக்டாங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டு செய்த குளறுபடிகளை சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கே டைம் எவ்வளோ எடுக்கும்னு தெரியாது. அதே மாதிரி இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன்ஸ் யாருமே இல்லாமல் எல்லாம் முக்கால்வாசி பேர் எல்லாம் ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்க. நம்ம முதலமைச்சர் விஜய் கூட பார்த்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு புதுது. அவர் வந்து இப்போ தான் வந்து களம் இறங்கியிருக்காரு ஆக்சுவலாக. ஆனால் மார்க்கெட் எல்லாம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி வச்சுருப்பார், எப்படியெல்லாம் டெவலப் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால் இந்த 100 நாளில் வந்து என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறது கேட்குறதுக்கு அது நியாயமாங்கிறது எனக்கு தெரியலைங்க. ஆக்சுவலாக நம்ம கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வருஷம் கழிச்சதுக்கப்புறம் இப்போ இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குது, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டுக்கும் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம நல்லா கம்பேர் பண்ண முடியும். மக்களுக்கு வந்து உண்மையாகவே நல்லது நடந்திருக்கா, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கிடச்சிருக்கு, எல்லா செக்டார்லேயும் வந்து டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து மேக் அவுட் பண்ண முடியுங்க. நான் பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல் கட்சியை சார்ந்த ஆள் கிடையாது. இப்போது கரண்ட்டாக போயிட்டுருக்கிற இந்த அரசியல் களத்தை வாட்ச் பண்ணிவிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் நான் பேசுனே தவிர்த்து நான் எந்த கட்சியோட சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு பறிஞ்சு பேசுகிற மாதிரியோ இது பண்ணுறதில்ல. பட் இம்ப்ரெசிவாக இருக்கும்போது அதை நம்ம சொல்கிறதுல நம்மளுக்கு எந்த தப்பும் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சியாக இருந்தது கிடையாது. இப்போ வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்காங்க. அதுதான் நம்ம வந்து இப்போ பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிபேட் ப்ரோக்ராம் நடந்துச்சு. அந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேலேருந்து 2 பேர், அதே மாதிரி பொதுவாக கருத்து பத்திரிகையாளர் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர், இந்த ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க ஒரு 2 பேர், அந்த மாதிரி வந்திருந்தாங்க. என்னென்னா இது சட்டசபையில் நடக்கிற மாதிரியாக தான் அங்கேயும் நடக்குதுங்க. எப்படின்னா டிஎம்கேக்காரங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க பேசுகிறதுக்கு, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்க சொல்கிறாங்க வேற ஒருத்தர்கிட்ட. அவங்க பேசும்போது அவங்க கொடுத்த ரிப்ளைக்கு வந்து இவங்க ஆன்சர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிஎம்கேக்காரங்க கொந்தளிக்கிறாங்க. அந்த மீடியாங்க லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டுருக்கு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாடி லாங்குவேஜ்லேருந்து பேசுகிற வார்த்தையிலேருந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா டைஜஸ்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக சட்டசபையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷவுட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி டிவி சேனலில் பேசும்போதும் அப்படி தான் எல்லா பக்கமும் இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்களோட கேரக்டர் வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து அசஸ் பண்ணுற மாதிரி தானே வருது. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைனஸ் பாயிண்ட்டாக போயிட்டுருக்கு அந்த கட்சிக்கு. 75 வருஷம் பழமையான கட்சிங்கிறாங்க, நாங்கள் இதை சாதிச்சோங்கிறாங்க, அதை சாதிச்சோங்கிறாங்க. பட் டிசிப்ளின் வைஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. அதுதான் உண்மை. ஆக்சுவலாக அதாவது இப்போ இன்னும் ஒரு பட்டிமன்ற மாதிரி போடுறதுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா 100 நாள் சாதனை, விஜயோட அரசு வந்து சாதனையா இல்லை என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபேட் மாதிரி ஒன்று பட்டிமன்ற மாதிரி போடுறாங்க. இதெல்லாம் நடக்குமாங்க ஆக்சுவலாக எங்கேயாவது? நான் என்ன சொல்ல வரேன், இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் இருந்தப்போ கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரியான விவாதங்கள் கூட நடக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு இன்னும் டைம் வரல. அவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து இப்போ என்னென்ன பண்ண முடியுங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கூடிய விரைவில் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அதை லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்லைன் சிஸ்டமில் எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் நிற்காமல் நம்மளோட என்னென்ன வேலைகள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் பண்ண வேண்டியது இருக்கோ எல்லாமே ஆன்லைனில் பண்ணுற மாதிரி ஈஸி ப்ராசஸ்க்கு என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரியான நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வரதுக்கு இருக்குங்க. அதனால் வந்து லஞ்சம் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தவிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் மாதிரி அமைஞ்சிரும். எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸில் போயிடுச்சு அப்படின்னா. அதனால் எல்லாமே கொஞ்சம் பொறுத்திருந்து பார் அப்படிங்கிற மாதிரி தான், கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஒரு வருஷம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கருத்து பேசுகிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த அரசை பற்றி, இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது நம்ம கரெக்டாக சொல்லுங்கள். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நான் வரேன். பாய், see you.